ஜனநாயகன் திரைப்பட பிரச்சினை குறித்து தவிக தலைவர் விஜய் பேசாதது ஏன் என அக்கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலர் அருண்ராஜ் விளக்கம் அளித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியின் சிறிய பகுதியை தற்போது காணலாம். இந்த பிரச்சனை இது ஒரு மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா தலைவர் அவர்கள் பார்க்கல. அவரோட ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட பிரச்சனை. இதுக்கு எல்லாருமே பேசிட்டாங்க. அவருடைய படம் அதனாலயா? இது அவரு சொந்த பிரச்சனைக்கு பேசுறத மற்ற பிரச்சனைக்கு மக்கள் பிரச்சனைக்கு பேசல. அவரோட சொந்த படத்துக்கு மட்டும் பேசுறான்னு சொல்லிருப்பீங்களா இல்லையா? எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கு அதுக்கெல்லாம் பேசலன்னு ஒரு விமர்சனம் வச்சிருப்பீங்க. அவரு சொந்த பிரச்சனைக்கு கூட அவர் பேசல. எதிர்த்துட்டு இருக்காங்க மேடம். லீகலா போறோம் நாங்க. லீகலா எங்களுக்காக எல்லாரும் மக்கள் பேசிட்டு இருக்காங்க. பல அமைப்புகள் பேசிட்டு இருக்காங்க. பல கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க. நாங்க சட்ட ரீதியா நாங்க பேசணும், சட்ட ரீதியா அணுகுங்கிறதுக்கு தலைவர் அமைதியா இருக்காரு. அதனால திரும்பவும் சொல்றேன், இந்த அமைதிக்கு ஒரு பெரிய ஒரு கட்ஸ் இருக்கணும், ஒரு துணிவு இருக்கணும். அது எங்க தலைவர்கிட்ட இருக்கு. ரசிகர்கள் என்ற பெயரில் முதல் முறை வாக்காளர்கள் அரசியல் லாபத்துக்காக தவிக பயன்படுத்துவதாக திமுக எம்எல்ஏ எழிலன் விமர்சித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக அவர் அளித்த பிரத்யேக பெட்டியில் திரையரங்குகளில் தங்களது நாயகனை கொண்டாடி கொண்டிருந்த இளைஞர்கள் எந்த விழிப்புணர்வும் பெறாமல் அரசியலுக்காக பயன்படுத்துகின்றனர் என கூறியுள்ளார். திடீர்னு ஒரு அரசியல் கட்சின்னு இவங்க ஆரம்பிச்ச உடனே அந்த துண்டை போட்டுட்டு வெளியில் வந்துட்டாங்க. அப்போ அந்த துண்டை போட்டுட்டு வெளியே வந்த பசங்க பார்க்கும்போது அவங்களுக்கு சமூக நீதி வரலாறு பற்றி தெரியுமா, இல்லைன்னா பகுத்தறிவு சிந்தனைகள் பற்றி தெரியுமா, தமிழ்நாட்டோட அரசியல் பற்றி தெரியுமா? இல்லை. அப்போ அந்த விழிப்புணர்வே இல்லாத தம்பிங்களுக்கு ஒரு லைட் ஆன் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் நாட்டின் நலன்களை அடகு வைக்கும் சரணாகதி என்று காங்கிரஸ் கட்சி கடுமையாக சாடியுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் எம்பி சசி தரூர், சீனா மற்றும் வியட்நாமை விட இந்தியா சிறந்த ஒப்பந்தத்தை பெற்றுள்ளதாக அரசு கூறுவது ஆதாரமற்றது. அமெரிக்கா 18% வரி விதிக்கும் நிலையில் இந்தியா மட்டும் 0 வரிக்கு சம்மதிப்பது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பினார். இந்தியாவை ஏமாற்றி ட்ரம்ப் ஆதாயம் அடைந்துள்ளார் என்றும் இது ட்ரம்புடன் நட்பு பாராட்டும் பிரதமர் மோடியின் ராஜதந்திரத்துக்கு கிடைத்த படுதோல்வி என்றும் காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். சர்வதேச ஊழல் கண்காணிப்பு அமைப்பான டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் வெளியிட்டுள்ள தரவரிசையில் இந்தியா 5 இடங்கள் முன்னேற்றம் கண்டுள்ளது. கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் என்ற பெயரில் வெளியிடப்படும் இந்த தரவரிசை 182 நாடுகளின் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளை மதிப்பிடுகிறது. இந்த பட்டியலில் கடந்த ஆண்டு 96ஆம் இடத்தில் இருந்த இந்தியா இந்த ஆண்டு 91ஆம் இடத்துக்கு முன்னேறியுள்ளது. முதலிடத்தில் டென்மார்க்கும் கடைசி இடத்தில் சோமாலியாவும் உள்ளன. அதே நேரம் ஊழல் குறித்து செய்திகளை வெளியிடும் நிருபர்கள் அதிகமாக தாக்குதலுக்கு உள்ளாகும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றுள்ளது. மும்பை மாநகரிலிருந்து ஆண்டுதோறும் சுமார் 50 லட்சம் கிலோ பிளாஸ்டிக் கழிவுகள் அரபிக்கடலில் கலப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இது கடல்வாழ் உயிரினங்களுக்கும் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. இதனை தடுக்க த ஓஷன் கிளீனர் அமைப்புடன் இணைந்து மும்பை மாநகராட்சி புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளது. இதன்படி மலாடு மற்றும் டிராம்பே நீர்நிலை பகுதிகளில் பிரத்யேக தடுப்புச் சுவர்கள் அமைக்கப்பட உள்ளன. 2026ஆம் ஆண்டுக்குள் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரவுள்ள இந்த தடுப்புகள் மூலம் டன் கணக்கிலான பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் கலப்பது தடுக்கப்படும். இந்த முயற்சி கடல்சார் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. இசைஞானி இளையராஜா இசையில் சுகாவின் இயக்கத்தில் உருவாகும் சைலப்பன் சைக்கிள் மார்ட் என்ற திரைப்படத்தின் போஸ்டரை இயக்குனர் வெற்றிமாறன் வெளியிட்டார். இசக்கி கார்வண்ணன் தயாரிக்கும் இந்த படம் தென் தமிழக கிராமத்தின் வாழ்க்கையை அச்சசலாக காட்டும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. படத்தின் முக்கிய கதாபாத்திரங்களில் இசக்கி கார்வண்ணன், MS பாஸ்கர், இளவரசு, மூனார் ரமேஷ், சுப்பிரமணிய சிவா, பூஜா மோகன்ராஜ் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இசைஞானி இளையராஜா இசையமைக்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தல் வெல்லப்போவது தமிழ்நாடு அணியா அல்லது டெல்லி அணியா என்று தீர்மானிக்கும் தேர்தல் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக நிர்வாகிகள் பயிற்சி மாநாட்டில் பேசிய அவர், திமுகவை தவிர யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது பாஜக ஆட்சியாகத்தான் இருக்கும் எனவும் திமுக ஆட்சியின் நலத்திட்டங்கள் நின்றுவிடும் என்றும் தெரிவித்தார். பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் எளிமையா சொல்லணும்னா, வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா, இதை முடிவு பண்ண போறதுதான் இந்த தேர்தல். அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு
நம்ம தமிழ்நாட்டை தாய்நாட்டை காக்க எல்லோரும் திமுகவை ஆதரிக்க வேண்டிய செயல் தேவையை விளக்கணும். ஒன்றிய பதாகால திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு, பட்ஜெட், பேரிடர் நிவாரணம், கல்வி நிதின்னு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய வஞ்சகத்தையும், அதை எதிர்த்து கேள்வி எழுப்பாத அடிமை அதிமுகவின் துரோகத்தையும் மக்கள் முன் தோலுரிக்கணும். வெறுப்பை விதைச்சு வன்முறையை தூண்டி மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலம் வெற்றி பெறலாம்னு துடிக்கிற விஷ விதைகளை தமிழ்நாட்டுக்குள்ள விடவே கூடாது. பாஜகவினுடைய டப்பா என்ஜினுக்கு முன்னால தமிழ்நாட்டுடைய திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் என்றும் தலைகுனியாது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையே இல்லை என முதல்வர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தையில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் பயிற்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் 2021 தேர்தலை விட தற்போது திமுகவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பும் ஆதரவும் அதிகம் இருப்பதாக கூறினார். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ப்ரோ இன்கம்ஸ் தான் நிலவுது. ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை எங்குமே இல்லாத நிலைதான் இன்றைக்கு இருக்கு. இதை அப்படியே நமக்கு ஆதரவான வாக்குகளாக மாற்றி வெற்றியை அறுவடை பண்றது உங்க கையில் தான் இருக்கு. 2021 இருந்ததை விட தமிழ்நாடு முழுக்க நமக்கான வரவேற்பும் ஆதரவும் கூடியிருக்கு. திமுகவினர் கூட்டணி கட்சிகளோடு ஒற்றுமை உணர்வோடு பணியாற்ற வேண்டும் என அக்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். கூட்டணி, தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு என அனைத்தையும் தானே பார்த்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். கூட்டணி, தொகுதி, அந்த பங்கீடு, எந்த தொகுதி யாருக்கு யார் வேட்பாளர், இதையெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அது என்கிட்ட விட்டுருங்க. எங்க யார் நின்னாலும் 234 தொகுதியிலும் தலைவர் தான், இந்த ஸ்டாலின் தான் வேட்பாளர் நினைச்சு வேலை பாருங்க. ஒற்றுமை இல்லாம இலக்கை அடைய முடியாது. அதனால தோழமை கட்சியுடைய ஒற்றுமை உணர்வோடு நாம் பணியாற்றணும். வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் பாரத மாதாவையே அமெரிக்காவிடம் பிரதமர் மோடி விற்றுவிட்டதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பட்ஜெட் மீதான விவாதத்தில் மக்களவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்த ஒப்பந்தம் முழுவதும் அமெரிக்காவிற்கு சாதகமானது என்றும் இந்திய பொருட்களுக்கு 6 மடங்கு வரி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். அதானியின் வழக்கை காட்டி மோடியை ட்ரம்ப் அச்சுறுத்தினார் என்றும் இதனால் தான் பாரத மாதாவையே பிரதமர் விற்றுவிட்டார் என்றும் ராகுல் பேசினார். முட்டாள்தனமான இந்த ஒப்பந்தத்தால் அமெரிக்க விளைபொருட்கள் இந்திய சந்தைகளில் குவியும் என்றும் இந்திய ஜவுளித்துறை முற்றாக அழிந்துவிடும் என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மோடி இந்தியாவின் வலிமையான பிரதமர் என்றும் காங்கிரஸ் கட்சிதான் தன் ஆட்சி காலத்தில் நாட்டை பலவீனப்படுத்தியதாகவும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேசியுள்ளார். நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியின் பேச்சுக்கு பதிலளித்து பேசிய கிரண் ரிஜிஜு இந்திய நாட்டை விற்க இன்னும் யாரும் பிறக்கவில்லை என்றும் கூறினார். முன்னாள் ராணுவ தளபதி புத்தக விவகாரத்தில் தேச பாதுகாப்பை ராகுல் காந்தி தனது அரசியல் ஆயுதமாக்குவதாகவும் கிரண் ரிஜிஜு சாடினார். सबसे मजबूत प्रधानमंत्री नरेंद्र मोदी जी है, कोई हिला नहीं सकते, कोई हिला नहीं सकते। आपका कहने से क्या होगा? आप लोगों ने देश को इतने कमजोर बना के रखा है। ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா நிபந்தனை விதித்து இருக்கும் நிலையில் ரஷ்யாவுக்கு பதிலாக அமெரிக்கா வெனிசுலாவிடமிருந்து கூடுதலாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நடவடிக்கையில் மத்திய அரசு இறங்கியுள்ளது. அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவிடமிருந்து கூடுதல் கச்சா எண்ணெய் பெறுமாறு சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. ரஷ்யாவை சார்ந்திருப்பதை குறைத்து எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் விநியோக சங்கிலியை சீராக வைக்கவும் இந்தியா இந்த மாற்றத்தை பரிசீலித்து வருகிறது. அதானி குழுமம் தொடர்ந்த அவதூறு வழக்கில் பத்திரிகையாளர் ரவி நாயருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து குஜராத் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. தங்கள் நிறுவனம் குறித்து ரவி நாயர் வெளியிட்ட எக்ஸ் பதிவுகள் நிறுவனத்தின் மதிப்பை கெடுக்கும் வகையில் பொய்யாகவும் அவதூறாகவும் இருப்பதாக அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. குஜராத் மாநிலம் காந்திநகர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணையில் ரவி நாயர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி நீதிபதி அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து உத்தரவிட்டார்.
ஏஐ உள்ளடக்கங்களுக்கு மத்திய அரசு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. சமூக வலைதளங்களில் பகிரப்படும் ஏஐ புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களில் ஏஐயால் உருவாக்கப்பட்டது என்ற லேபிள் இடம்பெற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான பாலியல் ரீதியாக அத்துமீறும் வகையிலான ஏஐ உள்ளடக்கங்களை தானாகவே கண்டறிந்து நீக்குவதற்கு சமூக வலைதளங்கள் தானியங்கி தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்த வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மத்திய அரசோ நீதிமன்றமோ ஏஐ உள்ளடக்கங்களை அகற்ற உத்தரவிட்டால் அவற்றை சமூக வலைதளங்கள் 3 மணி நேரத்திற்குள் நீக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த புதிய விதிகள் வரும் 20ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. ரயில்களில் பயணிகளுக்கிடையே பாகுபாடு காட்டப்படுவதாக நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழு விமர்சித்துள்ளது. அதிக கட்டணம் கொண்ட வந்தே பாரத் போன்ற ரயில்களில் பயணிகளுக்கு தூய்மையான படுக்கை விரிப்புகள், பெட்டிகள் போன்ற வசதிகள் கிடைப்பதாகவும் மற்ற ரயில்களில் இவை கிடைப்பதில்லை என்றும் கூறியுள்ளது. எல்லா வகை ரயில்களிலும் பயணிகளுக்கு உரிய வசதிகள் வழங்கப்பட வேண்டும் என அக்குழு ரயில்வே வாரியத்தை வலியுறுத்தியுள்ளது. நிதி மற்றும் பணியாளர் பற்றாக்குறை, அதிக அளவிலான பயணிகள் போன்றவை அனைத்து ரயில்களிலும் உரிய வசதிகள் கிடைக்கச் செய்ய சவாலாக இருப்பதாக ரயில்வே வாரியம் விளக்கமளித்துள்ளது. பாஜகவின் ஒற்றையாட்சி முயற்சியை தடுக்க வேண்டும் என திமுகவின் துணை பொதுச் செயலர் ராசா தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தையில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் பயிற்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், ஒற்றையாட்சியை கொண்டு வருவோம் என கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கும் பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரே தலைவர் ஸ்டாலின் தான் என கூறினார். அரசியல் சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு நாங்கள் ஒற்றையாட்சியை கொண்டு வருவோம், மத ஆட்சியை கொண்டு வருவோம், தமிழுக்கு மட்டுமல்ல எந்த மொழிக்கும் அடையாளம் இருக்காது, ஒரே மொழி ஒரே மதம் என்று கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிற அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் பதில் சொல்லக்கூடிய மட்டுமல்ல, தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றல் மிக்க ஒரு தத்துவ தலைவன் இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மாமனிதர் தான். இவரை விட்டால் ஆள் இல்லை. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவையில் திமுக எம்பி கனிமொழி சோமு அதிருப்தி தெரிவித்தார். பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய அவர், இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை நீ அவள் கொண்டு வா, நான் உமி கொண்டு வருகிறேன், இருவரும் ஊதி ஊதி தின்னலாம் என்ற பழமொழியுடன் ஒப்பிட்டு விமர்சித்தார். 9வது முறையாக தோல்வியடைந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்வதே ஒரு சாதனைதான் என நிதி அமைச்சரை சாடிய அவர், பண்பாட்டு அடையாளமான திருக்குறள் கூட இந்த முறை இடம்பெறவில்லை என வேதனை தெரிவித்தார். மத்திய பட்ஜெட்டில் சில மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுவதாக எழுந்துள்ள புகார்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளின்படி மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு 2018 முதல் 2023 வரை எவ்வித குறைபாடுமின்றி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக மாநிலங்களுக்கான மானியங்களையும் உள்ளடக்கி 17 லட்சம் கோடி ரூபாய் மூலதன செலவினமாக ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் இது ஜிடிபியில் 4.4% என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிதி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் உள்கட்டமைப்பு பணிகளுக்கே செலவிடப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சியடையும் போது அவற்றுக்கான சலுகைகள் தொடர்வதை உறுதி செய்துள்ளதாகவும், பயோபார்மா, மெகா ஜவுளி பூங்காக்கள், ஏழை மாணவர்களுக்கான ஏஐ கல்வி, வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஆகியவற்றுக்கு இந்த பட்ஜெட் அதிக முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். பாஜக மிரட்டுவதாக இருந்தால் முதலில் திமுகவை தான் மிரட்ட வேண்டும் என்று பாமக பொருளாளர் திலகபாமா கூறியுள்ளார். சென்னையில் புதிய தலைமுறையிடம் பேசிய அவர், அதிமுக தலைமையிலான கூட்டணி திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் என்றும் இது திமுகவை மிகவும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது என்றும் கூறினார். அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி திமுக அரசை தமிழகத்திலிருந்து வெளியேற்றும் மக்கள் விரும்புகிற விஷயம் இது. அதற்காக இன்னைக்கு தொகுதி பங்கீடு பற்றியெல்லாம் தலைவர்கள் பேசுவாங்க. கூட்டணி ஒன்று சேர வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்ற அமைப்பில் இது நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் திமுகவை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. அதனால அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாஜக எல்லாரையும் மிரட்டுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாஜக மிரட்டுறதா இருந்தால் முதல் திமுகவை தான் மிரட்டணும். மிரட்டினா முடிஞ்சு போச்சு. T20 உலகக்கோப்பை தொடரின் பரபரப்பான ஆட்டத்தில் 2வது சூப்பர் ஓவரில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா த்ரில் வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா 20 ஓவர்களில் 187 ரன்களை எடுத்தது. தொடர்ந்து களம் இறங்கிய ஆப்கானிஸ்தான் அதே 187 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து நடைபெற்ற முதல் சூப்பர் ஓவரில் ஆப்கானிஸ்தான் 17 ரன்களை எடுத்தது. தொடர்ந்து பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்காவும் 17 ரன்களை எடுக்க போட்டி 2வது சூப்பர் ஓவருக்கு சென்றது.
அதில் முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா 23 ரன்களை எடுத்தது. அடுத்ததாக பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் 5 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. கடைசி பந்தில் ஆப்கானிஸ்தானுக்கு 6 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் அந்த அணி வீரர் குர்பாஸ் ஆட்டமிழந்தார்.